This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது உங்களுக்கு. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. லடாக்கில் 15,000 அடி உயரத்தில் நடத்தப்பட்ட ஏவுகணை சோதனை. இந்தியாவிற்கு வெற்றி, சீனாவுக்கு சிக்கல். இந்திய ராணுவம் லடாக்கில் 15,000 அடி உயரத்தில் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பை வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கிறது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் சீனா இந்த சோதனையை கவலைக்குரியதாக பார்க்கும் என்று இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சோதனை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பின் மூத்த அதிகாரிகளுடன் இணைந்து இராணுவ வான் பாதுகாப்பு மூலம் 15,000 அடிக்கு மேல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அமைப்பு டிஆர்டிஓவால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் விமான பாதுகாப்பு திறன்களுக்கு ஒரு முக்கிய ஊக்கமாக இந்திய இராணுவம் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆகாஷ் பிரைம் தரைவான் ஏவுகணை அமைப்பின் உயர சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. இது குறித்து பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகையில், இந்த ஏவுகணைகள் அரிதான வளிமண்டலத்தில் வேகமாக நகரும் வான் இலக்குகளை இருமுறை நேரடியாக தாக்கி தீவிர நிலைமைகளில் அமைப்பின் செயல்திறனை நிரூபித்தன. ஆகாஷ் பிரைம் இராணுவத்தின் 3வது மற்றும் 4வது ஆகாஷ் ரெஜிமெண்ட்களின் ஒரு பகுதியாக சேர்க்கப்படும். இந்த அமைப்பு ஏற்கனவே ஆபரேஷன் சிந்தூரின் போது தனது செயல்பாட்டை வெற்றியை நிரூபித்து அங்கு சீன ஜெட் விமானம் மற்றும் துருக்கி ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் இராணுவத்தின் வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள உதவியது என்று கூறியுள்ளனர். லடாக்கில் இந்தியாவுக்கு கூடுதல் இராணுவ பலம் தேவைப்படுகிறது. சர்வதேச சூழலில் தற்பொழுது சீனாவும் பாகிஸ்தானும் வங்கதேசமும் ஓரணியில் திரளத் தொடங்கியுள்ளன. இப்படி இருக்கையில் நம்முடைய இராணுவ பலத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இந்த சூழலில்தான் இந்திய இராணுவம் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அம்சத்தை பரிசோதித்திருக்கிறது. அதுவும் 15,000 உயரத்தில் இதை பரிசோதித்ததன் மூலம் அனைத்து காலநிலைக்கும் இது ஏற்றதாக இருக்கிறது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமான பகுதியில் வான் பாதுகாப்பு அம்சங்கள் செயல்படுவதற்கு சிறப்பான தொழில்நுட்பங்கள் அவசியமில்லை. ஆனால் லடாக் போன்ற உயரமான பகுதியில் காற்றின் அடர்த்தி குறைவாக இருக்கும். அங்கு வான் பாதுகாப்பு அம்சம் செயல்பட சில நவீன தொழில்நுட்பங்கள் அவசியம். இதெல்லாம் ஆகாஷ் பிரைம் வான் பாதுகாப்பு அம்சத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. கடுமையான குளிர் பிரதேசங்களில் இதன் செயல்திறன் 100% நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.